ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 9 அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் 42. யோ தேவைர் அதிதோ தைத்யான் அவதேத் யுதி துர்ஜயக முகூர்த்தமாயுர் ஞாத்வைத்ய ஸ்வபுரம் சந்திதே மனக. ஒன் பை ஒன் மீனிங். யாக கட்வாங்க மகாராஜா தேவை தேவர்களால் அர்த்தித கேட்டுக்கொள்ளப்பட்டதால் தைத்யான் அசுரர்களை அவதேத் கொன்றார் யுதி ஒரு யுத்தத்தில் துர்ஜய மிகவும் கொடூரமான முகூர்த்தம் ஒரு முகூர்த்த நேரம் மட்டுமே ஆயுட்காலம் ஞாத்வா அறிந்து ஏத்ய அணுகினார் ஸ்வபுரம் அவரது சொந்த நகரத்தை சந்ததே பதித்தார் மனதை. டிரான்ஸ்லேஷன். கட்வாங்க மகாராஜா போரில் ஜெயிக்க முடியாதவராக இருந்தார். அவர் தேவர்களின் வேண்டுதலுக்கு இணங்க தேவர்களின் பக்கம் நின்று ஸ்வர்கலோகம் சென்று அசுரர்களை வென்றார். இதனால் திருப்தியடைந்த தேவர்கள் அவருக்கு ஒரு வரம் கொடுக்க விரும்பினார்கள். எனவே அரசரும் தமது ஆயுட்காலத்தை பற்றி வினவியதற்கு இன்னும் ஒரு முகூர்த்த நேரம் மட்டுமே எஞ்சியிருக்கிறது என்று தேவர்கள் பதிலளித்தார்கள். இவ்வாறாக உடனே அவர் ஸ்வர்க்கத்தை விட்டு வெளியேறி தமது சொந்த வசிப்பிடத்திற்கு சென்ற அரசர் அங்கு தம் மனதை முழுமையாக பகவானின் தாமரை பாதங்களில் ஈடுபடுத்தினார். பர்பட் பை ஷிலபிரபா. ஜெய் ஷிலபிரபாத். பக்தி தொண்டை செய்வதில் கட்வாங்க மகாராஜனின் உதாரணம் தனிச்சிறப்புடையதாகும். அவர் ஒரு முகூர்த்த நேரம் மட்டுமே பகவானின் பக்தி தொண்டில் தம்மை ஈடுபடுத்தினார். என்றாலும் ஆன்மீக உலகத்திற்கு உயர்த்தப்பட்டார். எனவே ஆரம்பத்திலிருந்தே ஒருவர் பக்தி தொண்டை பயிற்சி செய்து வருவாரானால் அவர் பரமபதத்தை அடைவது சர்வ நிச்சயம். அசம்சயக, அதாவது சந்தேகம் இல்லாமல் அவர் பரமபதத்தை அடைவார். ஸ்ரீமத் பகவத்கீதையில் அசம்சய என்னும் சொல் பக்தனை வர்ணிக்கும் வகையில் உபயோகிக்கப்பட்டுள்ளது. அதில் பின்வருமாறு பகவான் கிருஷ்ணர் உபதேசிக்கிறார். மையாசக்த மனா பார்த்த யோகம் யுஞ்சன் மத் ஆஸ்ரயக அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஞாஸ்யசி தச்ருணு. பிருதாவின் மகனே அர்ஜுனா, என்னை பற்றிய பூரண உணர்வுடனும் என்னிடம் பற்றுக்கொண்ட மனதுடனும் யோகத்தை பயிற்சி செய்வதால் ஐயமின்றி முழுமையாக என்னை நீ எவ்வாறு அறியலாம் என்பதை இனி கேட்பாயாக. ஸ்ரீமத் பகவத்கீதையில் 7ஆம் அத்தியாயம் 1வது பதத்தில் பகவான் கிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார். மேலும் பகவான் கிருஷ்ணர் ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதக தியக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாம் ஏதி சோ அர்ஜுன. அதாவது என் தோற்றம் மற்றும் செயல்கள் ஆகியவற்றின் உன்னத தன்மையை அறிந்து கொள்பவன் உடலை விட்டபின் மீண்டும் இந்த உலகில் பிறவி எடுப்பதில்லை. அர்ஜுனா, அவன் எனது நித்திய உலகத்தை அடைகிறான் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் 4ஆம் அத்தியாயம் 9வது பதத்தில் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 9 அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் 42 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.